வணக்கம் மக்களே, நான் உங்க பிரின்ஸ் ஏஎஸ்கே. இன்னைக்கு வீடியோல மை வி3 ஆட்ஸ் பற்றிய தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு வி3 ஆட்ஸ் பத்தி ஏன் போட மாட்டேங்கிறீங்க? அத பத்தின அப்டேட் எல்லாம் போடுங்க. ரொம்பவுமே வந்துட்டு சூழ்நிலை கஷ்டமா இருக்கு. எம்டி சரண்டர் ஆயிடு 55 நாட்கள் ஆயிடுச்சு. நமக்கு பணம் எப்பதாங்க கிடைக்கும்? 7 மாசம் ஆயிடுச்சு. செப்டம்பர் மாசம் வந்துச்சுன்னா. கேப்ச்சா டைப் பண்ணலாமா? வேண்டாமா? டைப் பண்றதுக்கே ரொம்பவும் சிரமமா இருக்கு. பணம் வருமா? வராதா? அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில நாங்க இருந்துட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில Play Storeல ஆப்ப வந்து காணோம். எங்களுடைய நிலைமைய வந்து புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிற மாரியான விஷயங்கள்லாம் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நகைய அடகு வச்சுட்டேன். ஸோ நான் கடன் வாங்கி மை வி3ல வந்துட்டு பிளான் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கேன். இஎம்ஐ கட்டணும், லோன் கட்டணும். எவ்வளவோ விஷயங்கள் மை வி3ய நம்பி நெறைய நபர்கள் வந்து நெறைய கமிட்மெண்ட்டோட இருந்துட்டு இருக்கீங்க. எனக்கும் புரியுது. என்னுடைய சூழ்நிலையும் அப்படிதான் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ ஏகப்பட்ட நபர்கள் அதனால நெறையவே வந்து சிரமத்துக்கு உள்ளாயிருக்கும். மை வி3 ஆர்ட்ஸ பொறுத்தளவுக்கு நம்பிக்கையான கம்பெனி தான். அவங்க வந்து திரும்பவும் வருவாங்க. எல்லாருக்கும் வருமானத்த கொடுப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைய சூழ்நிலைக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சு தான் ஆகணும். நம்ம ஒரே ஒரு தொழில மட்டும் இந்த காலகட்டத்தில நம்பி இருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய நிலைமை ரொம்பவும் மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தான் வந்து நம்ம தள்ளப்படுவோம். ஸோ 2, 3 வகையான வருமானங்கள நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒண்ணு ஏதோ ஒரு பிரச்சனையினால ஹோல்ட் ஆகுது அப்படின்னா, அடுத்த வருமானத்த நம்ம எடுத்து அந்த தேவைய வந்து பயன்படுத்தி தான் ஆகணும். ஒரு சில நபர்கள்லாம் வந்து வீடியோ போடுறத பார்க்குறேன். வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து மை வி3 ஆர்ட்ஸ் மட்டும் தான் பண்ணுவோம். நம்பிக்கையான நிறுவனம். அதுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கோம். அதெல்லாம் வந்துட்டு நம்ம வெறும் வாய் பேச்சா வந்து சொல்லலாம். கடன்காரன் வந்துட்டு நம்ம நிறுவனம் பிரச்சனையில இருக்குங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் எல்லாமே தரேன் அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டான். அவன் எப்படி பேசுவான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி ஒரு நிலைமை வந்து போயிட்டுருக்கு. என்னதான் நேர்மை, உண்மை நம்ம வந்துட்டு நம்பிக்கையா தான் இருக்கோம். மை வி3 ஆர்ட்ஸ் திரும்பவும் வருவாங்க. எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு, கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ, அதுபடி வந்து சரியான முறையில கொண்டு போவாங்க. ஆனா, அதுக்கு டிலே ஏற்படுது இல்லையா? அந்த சமயத்தில நம்ம வேற ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? வேற வழியே கிடையாது. ஏன்னா, எல்லாரும் மை வி3ய நம்பி எவ்வளோ விஷயங்கள் செஞ்சாச்சு. அப்படி இருக்கும்போது, நமக்கு பணம் வந்து தேவைப்படுதுன்னா, ஏதோ ஒரு விஷயம் செய்யுங்க. தவறு கிடையாது. அது நம்பிக்கையா இருக்கா? ஏனோ தானோன்னு எல்லாத்துலயும் இறங்க வேண்டாம். ஒரு சில விஷயங்கள தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து பயணம் செய்யுங்க. இப்போ நீங்க ஒரு நபர வந்து வீட்டுக்கு சாப்பிட அழைக்கிறீங்க அப்படின்னா, அவரு வந்து நல்லா வந்து பசியோட இருக்கிறாரு அப்படின்னா, அருமையா வந்துட்டு நீங்க வச்ச சாப்பாட முழுமையா சாப்பிட்டு திருப்தியா வந்து போவாரு. இதுவே வயிறு முட்ட சாப்பிட்ட ஒருத்தர நீங்க கூப்பிட்டு சாப்பாடு போட்டீங்கன்னா, பாதியிலேயே மடக்கி எந்திரிச்சு போயிருவாரு. இப்போ மை வி3 உறுப்பினர்களுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கு. யாரு எந்த நிறுவனத்த சொன்னாலும் அப்படியே வந்து குதிச்சிர்றீங்க. நமக்கு நம்மளுடைய மை வி3 ஆர்ட்ஸ் நிறுவனத்துல இருந்து வருமானம் வந்தப்ப, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட எல்லாருமே வந்து செயல்பட்டுட்டு இருந்தோம். இப்போ சூழ்நிலையில நம்ம நிறுவனத்துல இருந்தே வருமானம் வராம இருக்க நிலையில, என்ன செய்யறதுன்னே தெரியாம எந்த நிறுவனம் கிடைச்சாலும், அது என்ன ஏதுன்னு தெரியாம உள்ள இறங்கிறோம். இப்போ அந்த நிலைமை தான் வந்து எல்லாருக்கும் போய்க்கிட்டு இருக்கு. அது வந்துட்டு லாங் டேர்ம் போகுமா? போகாதா? யார் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்றாங்கனாலும், கொஞ்சம் பொறுமையா, நிதானமா அவங்கள்ட்ட டீட்டெயில் கேட்டுட்டு, ஸோ நல்ல லாங் டேர்ம் போகுமா? ஓரளவுக்கு நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கா? அப்படிங்கிறத கேட்டுட்டு பண்ணுங்க. அதத்தான் நான் சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து கொஞ்சம் பணம் வந்துட்டு கிடைச்சிராதா அப்படின்னு நெறைய விஷயங்கள் செய்றீங்க. எல்லாருக்கும் வந்துட்டு செப்டம்பர் மாசத்துல ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் மை வி3 ஆர்ட்ஸ் சார்ந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருப்போம். நமக்கு வந்து எல்லா விஷயங்களும் சரியாகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில நபர்கள்லாம் வந்து கேப்ச்சா வந்து டைப் பண்ணுறதே கிடையாது. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நான் இன்னைக்கு நாள் வரைக்கும் கேப்ச்சா டைப் பண்ணிட்டு தான் இருக்கேன். காலைல எந்திரிக்கிறோமா, நம்ம நிறுவனத்து மேல நம்பிக்கை இருக்கு. எப்ப இருந்தாலும் வருவாங்க. நம்ம வருமானத்த கொடுப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா, இப்போ வரைக்கும் நம்மளுடைய ஆப் வந்து ஒர்க்கிங்கில தான் இருக்கு. நமக்கு கேப்ச்சா வந்துட்டு தான் இருக்கு. நம்மளுடைய வருமானமும் நம்மளுடைய ஆப்ல ஆட் ஆகிட்டு தான் இருக்கு. நம்ம வேலைய நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நிறுவனம் அவங்களுடைய பிரச்சனைகள சரி செஞ்ச பின்னாடி நமக்கு பேமெண்ட் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க கேப்ச்சா அடிக்காததுக்கு நாங்க எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா, அப்போ நீங்க என்ன செய்ய முடியும்?
ஸோ நெறைய பேருக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேப்ச்சா அடிக்கிறதில்ல. ஸோ வருமானம் கொடுத்தா ஒரு ஆர்வமா கேப்ச்சா அடிப்போம். அது உண்மைதான். ஆனா, இப்ப இருக்க சூழ்நிலைய நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க ஒட்டுமொத்தமா ஒரு 2 பேமெண்ட்டா போடுறாங்க அப்படின்னா, கேப்ச்சா அடிச்சதுக்கு தான் தருவாங்க. நம்ம வேலை செஞ்சா தானே வருமானம் கிடைக்கும். ஸோ யாரா இருந்தாலுமே ஒரு சில நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வேலை செய்யாம வருமானம் வாங்குறாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. மைவி3 இருக்க ஒவ்வொருத்தரும் வேலை செஞ்சு தான் வருமானம் எடுக்கிறோம். ஸோ நெறையா வகையான வருமானம் கிடைக்குதுன்னா, அந்தந்த வேலைக்கு தகுந்த இத நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸா எடுத்து பண்றாங்கன்னா, டீம் எடுக்கிறதா இருக்கட்டும், அவங்கள்ட்ட வந்துட்டு பிசினஸ பத்தின தகவல் சொல்றதா இருக்கட்டும். ஸோ அப்ப நாம சும்மா வந்து நாம மட்டும் சம்பாதிக்கணும்னா கேப்ச்சா டைப் பண்றோம். ஸோ இந்த மாரி எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ப்ராடக்ட்ல நம்ம ப்ராடக்ட்ட பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்றோம். ஸ்டோர் வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ வெளிய இருக்கவங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது. நமக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம என்ன வேலை செய்றோம். ஸோ கம்பெனிக்கும் அது தெரியும். ஸோ அதனால தான் வருமானம் குடுக்குறாங்க. ஸோ எல்லாரும் கேப்ச்சாவ டைப் பண்றத மட்டும் விடாம பாருங்க. ஸோ அஃபிஷியலா நமக்கு எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. ஸோ நிறுவனத்துலேருந்து எம்டி சார் வந்து சொல்லுவாங்க. இல்ல வந்துட்டு நீதிமன்றத்துலேருந்து என்ன பதில்ங்கிறது கிடைக்கும். அதுவரைக்கும் நம்ம கேப்ச்சா டைப் பண்ணிட்டு தான் இருக்கணும். நம்ம நிறுவனம் வாழ்நாள் முழுக்க வந்து வரும் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் கேப்ச்சா டைப் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு இருந்தால் நீங்களும் கேப்ச்சா டைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்லயும் நீங்க கேப்ச்சா டைப் பண்ணுறீங்களாங்கிறத சொல்லுங்க. ஸோ செப்டம்பர் மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எம்டி சார் வந்து பெயில் அப்ளை பண்ணி அவருக்கு வந்துட்டு கம்பல்சரி அவருக்கு வந்துட்டு முன்ஜாமீன் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாரியான ஒரு சில விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. எப்படி அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? ஏன்னா, ஒரு நபர வந்து கஸ்டடியில வச்சு நம்ம விசாரிக்கிறோம் அப்படின்னா, ஒரு 60 நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னா, அவருக்கு பெயில் வந்து அப்ளை பண்ணாங்கன்னா, பெயில் அரசாங்கத்துலேருந்து கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. செப்டம்பர் 2ஆம் தேதியோட 60 நாள் நம்ம எம்டி சார் சரண்டர் ஆகி ஆகப்போகுது. ஸோ அதன் பிறகு ஒரு 4, 5 நாட்கள்ல வந்துட்டு எப்படி இருந்தாலும் செப்டம்பர் 2, 3ஆம் தேதியில பெயில் வந்து அப்ளை பண்ணிருவாங்க. எம்டி சார் வந்துட்டு குறைஞ்சபட்சம் செப்டம்பர் 5, 6, 7 வெளிய வந்துட்டாங்க அப்படின்னாலே, முதல்ல செய்யக்கூடிய விஷயமா பேமெண்ட்ட தான் வந்து போடுறதுக்கான முயற்சிகள செய்வாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பழைய பேமெண்ட் ரெக்வெஸ்ட் குடுத்தவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால கொஞ்சம் எல்லாரும் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தாச்சு. ஸோ இன்னும் ஒரு 10 நாட்கள் வந்து பொறுமையா இருங்க. எல்லா தகவலும் எம்டி சாரே வந்து சொல்லுவாங்க. ஸோ மற்றவங்க சொல்றத எதையும் காதுல வாங்கிக்காதீங்க. ஸோ நம்ம வந்து தினசரி வீடியோ போடலாம். ஏன்பா அரைச்சமாவே அரைக்காத, சொன்னதே சொல்லிட்டு இருக்காத, இதத்தான் 6 மாசமா சொல்றீங்க அப்படிங்கிற மாரியான விஷயங்கள் வரும் அப்படிங்கிறதுனால தான் நான் தினசரி வீடியோ போடுறதே நிப்பாட்டிட்டேன். ஸோ உண்மையான தகவல் கிடைக்கணும். ஸோ நம்ம மக்களுக்கு வந்து சொல்லணும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் கிடைக்கல. ஓரளவுக்கு நமக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிச்சு. உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி கிடைச்சா தானே நம்ம சொல்ல முடியும். மற்ற நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே ஏதோ ஒரு அப்டேட் அது இதுன்னு போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அது தேவையில்லாதது. நம்ம நேரம் தான் வீணாயிட்டு இருக்கு. நம்ம அடுத்த வேலைய பார்க்கலாம். நம்ம பொழப்ப பார்க்கலாம். அந்த நேரத்துக்கு. சரிங்களா? ஸோ அதத்தான் நான் சொல்லுவேன். நீங்க வழக்கமா யார பார்ப்பீங்களோ, அந்த சேனல மட்டும் பாருங்க. எக்ஸ்ட்ரா பார்க்குறேன்னு சொல்லி அவங்க அத சொல்றாங்க, இத சொல்றாங்க அதெல்லாம் கேட்டுட்டே இருக்காதீங்க. ஸோ Play Storeல ஆப்பை எடுத்ததுக்கு முக்கிய காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, புதிய நபர்கள உள்ள கொண்டு வராம இருக்கிறதுக்கு ஒரு சதித்திட்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இப்போ உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மைவி3 ஆப் பத்தி பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. கேஸ் போகுது, அது போகுது, இது இதுன்ட்டு சும்மா வேற லெவல்ல ப்ரமோஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ மக்கள் வந்து என்ன இது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. உள்ள வரணும்னு நெனைப்பாங்க. ஏன்னா இலவச வாய்ப்பு. அப்படி இருக்கும்போது Play Storeல நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலாம்னு நெனச்சா, அங்க ஆப் இல்ல அப்படிங்கிறப்ப புதுசா வரவங்க யோசிப்பாங்க. என்னங்க Play Storeலயே இல்ல அப்படிம்பாங்க. சரி நம்ம வந்து வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நாள்ல வந்து எல்லாம் சரியாகும். ஜாயின் பண்ணிக்கலாம்போம். ஸோ இப்போ அவங்க வந்து அரசாங்கத்தின் திட்டமா, இல்ல கார்ப்பரேட்டின் திட்டமான்னு தெரியல. ஸோ இந்த ஒரு விஷயம் தான். இத தெளிவா புரிஞ்சுக்குங்க. ஸோ இதுதான் மெயினான விஷயம். பழைய நபர்கள மட்டும் வச்சுட்டு, புதுசா உள்ள யாரையும் வரவிடாம தடுக்கிறதுக்காக செஞ்ச விஷயம் தான். இதுவும் வந்து நம்ம எம்டி சார் வெளிய வந்துட்டா, எல்லா விஷயங்களும் சரி செஞ்சுருவாங்க. Play Storeல ஆப் வந்து லான்ச் பண்ணிருவாங்க. சரிங்களா? ஸோ அதே ஆப்பா வந்துட்டு செயல்படுமா? இல்ல வேற ஆப்ல வந்து பேக்கப் பண்ணி எல்லாம் கொடுப்பாங்களா? என்னங்கிறதெல்லாம் அவர் வந்து வெளிய வந்தாங்கன்னா தான் தெரியும். ஸோ பேமெண்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து கொடுப்பாங்களா? இல்ல 1, 2 பேமெண்ட்டா கொடுப்பாங்களா? ஸோ அது எல்லாமே வந்து எம்டி சார் வந்தா மட்டும் தான் தெரியும். மற்ற நபர்கள் வந்து உருட்டுகள் வந்து செய்வாங்க. அதெல்லாம் யாரும் கேட்க வேண்டாம். ஆனா, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய நிறுவனத்தில இருக்கிற ஒரு சில விஷயங்கள வந்து சேஞ்ச் பண்ணி, புதுமைப்படுத்தி
அரசாங்கத்தின் ஒரு சில விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு வெவ்வேறு விஷயங்கள் வந்துட்டு ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க இத்தனை நாளில் சொல்லியிருப்பாங்க. இப்படி தான் வந்து ஒரு நிறுவனம்னா நடக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள சொல்லியிருப்பாங்க. அதுபடி சின்ன சின்ன மாற்றங்களோட நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நம்ம வருமானத்த நமக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? அதுவரைக்கும் நாம எல்லாருமே வந்துட்டு சப்போர்ட்டா இருப்போம். இதுவரைக்கும் நம்ம நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சேனல்லயுமே வந்துட்டு ஸோ நம்பர் 1 கம்பெனி எதுன்னு ஓட் பண்ண சொன்னோம்னா, மைவி3 ஆர்ட்ஸுக்கு தான் எல்லாருமே ஓட் பண்ணுவீங்க. ஏன்னா 3 வருடமா ஒரு மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஒரே ஒரு நிறுவனம் மைவி3 ஆர்ட்ஸ் தான். என்ன கேட்டா இப்பவும் சொல்லுவேன், மைவி3ய அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இனிமேல் எந்த கம்பெனியும் வரவும் முடியாது. ஏன்னா அவங்கள போல வருமானத்தையும் கொடுக்க முடியாது. ஸோ அவங்கள மாரி ஒரு நம்பிக்கையும் யாரானாலயும் பெறவும் முடியாது. ஏன்னா நம்ம எம்டி சார் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கையும், அக்கறையும் மக்களிடம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நம்மள வந்துட்டு இந்த அளவுக்கு அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிக்கு, பொருளாதார முன்னேற்றத்துக்கு கொண்டுட்டு போன வி3 நிறுவனத்துக்கு சப்போர்ட்டா இருப்போம். எம்டி சார் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு எல்லாருமே தயாரா தான் இருக்காங்க. ஆனா என்ன, ஸோ எல்லாருடைய கஷ்டமும் வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ நிறுவனத்துக்கு ஒரு பிரச்சனை, அவங்க ஏதாவது சப்போர்ட் வந்து இத பண்ணுங்க அப்படின்னு சொன்னா பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஆனா நமக்கும் இப்போ வந்து பிரச்சனைகள் இருக்கு. ஸோ பணம்ங்கிறது வந்து எல்லாருக்கும் தேவை இருக்குது இல்லையா? ஸோ பணத்த வச்சு தான் இப்போ எல்லாமே நடக்குது. ஸோ நம்ம ஜஸ்ட்டு ஒரு பிஸ்கட் வாங்கணும்னா கூட கையில காசு இருந்தா தானே வாங்க முடியும். யாரும் ஃப்ரீயாலாம் கையில குடுக்க போறது கிடையாது இல்லையா? ஸோ அதனால தான் மற்றவர்கள் மற்ற கம்பெனிகள தேடி போறாங்க. ஏன்னா அவங்க சூழ்நிலை அப்படி இருக்கு. ஸோ அது தவறே கிடையாது. சரிங்களா? ஸோ நான் சொன்ன விஷயம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க எந்த ஒரு பிஸ்னஸ் செஞ்சாலோ, வேலைக்கு போயிட்டு இருந்தாலோ, ஒரு 3, 4 வருமானங்கள தயார் செஞ்சு வச்சுக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, எதுவா வேணா இருக்கலாம். நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு கடை வச்சிருக்கீங்க, ஸோ ஏதோ ஒண்ணு வச்சிருக்கீங்க. ஸோ தங்கத்தில முதலீடு பண்ணி வைக்கலாம், இல்ல வெள்ளியில முதலீடு பண்ணி வைக்கலாம், இல்ல கிரிப்டோல முதலீடு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்துலயும் வந்துட்டு நம்ம வதன்ட்டு ஸோ கோடிக்கணக்கில இன்வெஸ்ட் பண்ணணும்ல கிடையாது. நம்மளால எவ்வளவு முடியுமோ, நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு 10% வந்து ஒவ்வொன்னுக்கும் ஒதுக்கீடு செஞ்சு வச்சுருங்க. உங்களுக்கு சேவிங்ன்னு ஒரு 10% ஒதுக்குங்க. அப்பதான் உங்களுக்கு அவசர தேவைக்கோ, இல்ல திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு அது உதவியா இருக்கும். இப்ப இத்தன நாட்களா நீங்க சம்பாரிச்சீங்க, ஒரு 10% கோல்டுலயோ, சில்வரோ, ஸோ ஏதோ ஒரு விஷயம் வாங்கி வச்சிருக்கீங்க. ஸோ ஏதோ ஒரு கிரிப்டோ வாங்கி வச்சிருக்கீங்க. ஏதோ லேண்ட் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா, இப்போ நம்ம அதில வந்து கொஞ்சத்த வந்து நம்ம ஒரு 10% 15% வித்துட்டு, இப்போ நம்ம பிரச்சனைய வந்து தீர்த்துருக்கலாமா? இவ்வளோ நாள் சம்பாரிச்சீங்கல்ல, எத்தன பேர் சேவிங் பண்ணி வச்சிருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. இனிமேல்னாச்சும் அதெல்லாம் செய்ய ஆரம்பிங்க. ஸோ எல்லாருமே வந்து விழிப்புணர்வா இருங்க. இப்போ நம்ம இருக்க காலகட்டத்தில ஸோ வருமானங்கள் வந்து குறைவா தான் இருக்கு. ஆனா செலவுகள் அதிகமா தான் இருக்கு. வாரச்சந்தைக்கு போனோம்னாலே 1/4 கிலோல ஏதாவது காய்கறி கேட்டா கூட இப்ப 60, 80, 100 தான். ஸோ 1/4 கிலோ, கிலோ வந்து 30, 20ல இருந்தது. இப்ப 1/4 கிலோ வந்து 60, 80, 100ன்லாம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு காய்கறியோடைய விலைகள் ஏறியிருக்கு. மளிகை சாமானோட விலைகள் ஏறியிருக்கு. ஆனா கூலிக்கு வேலைக்கு போறவங்களுடைய சம்பளங்கள் அப்படியே தான் இருக்கு. எப்படி வாழ முடியும்? ஸோ அப்போ நாம தான் நம்மளுடைய வருமானத்த அதிகப்படுத்திக்கணும். ஸோ அதுக்கான முயற்சிகள செய்ய ஆரம்பிங்க. ஸோ ஏனோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க. பிடிக்காட்டி விட்டுருங்க. ஸோ மேக்ஸிமம் மைவி3ல வந்துட்டு மகிழ்ச்சியான செய்திகள் செப்டம்பர் மாதம் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ மைவி3க்காக நம்ம சேனல எதிர்பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் இந்த அப்டேட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட ஸோ மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகவும் இருந்திருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு நன்மைகள் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம எல்லாருமே கூட்டா ஒரு பிரார்த்தனைகள வந்து வச்சுக்கிட்டோம்னா, நம்ம நிறுவனம் இன்னும் வளர்ச்சி அடையும். ஸோ நம்மளுடைய நம்பிக்கை தான் நம்மளுடைய நிறுவனத்த விரைவா வந்துட்டு செயல்பட வைக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.